based rehabilitation aims என்னன்னா பார்த்தோம்னா so to prevent a disability. So disability people இருந்தாலும் anywhere complication வந்து prevent பண்றதுக்கு at the early detection of disability and management. So முன்னாடியே கரெக்ட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். So diagnose பண்ணி அதுக்கு மேனேஜ்மென்ட் பண்ணணும். at the assessment. So அந்த patient disability வந்து நம்ம assessment or evaluation இருக்கு. the parental involvement. So இது வந்து பார்த்தோம்னா so mostly CP patients pediatric casesலாம் வந்து so இதுல வந்து நம்ம ரோல் இருக்கிறத விட so parents ரோல் கண்டிப்பா இருக்கும். at the play group and integrated schooling. So mostly இது ஸ்கூல் நம்ம pediatric cases அந்த ஸ்கூல்ஸ்லாம் போய் இன்வைட் பண்ணி so குரூப்பா நம்ம வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கணும். at the change community attitude and behavior towards disability. So community ஓவர் ஆக்டிவிட்டிவா இருப்பாங்க. so அந்த politics நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்றது. so இதான் மெயினான எய்ம்ஸ். so community based rehabilitation. so அடுத்து பார்த்தோம்னா essential components. so என்னென்ன காம்பனன்ட்ஸ்ல வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன்ல தேவை பார்த்தோம்னா மெயினா வந்து ஆல் டைப் ஆஃப் பிசிக்கல் ஆர் டிசபிலிட்டி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. எல்லா டைப்பான டிசபிலிட்டி பீப்புள்ஸ் வந்து நம்ம இதுல இன்வால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதுல பார்த்தோம்னா ஸோ மெயினா வந்து அப்ரோச்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணி அந்த பேஷண்ட் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதான் மல்டி செக்டார் அப்ரோச். அடுத்த தேர்ட் பார்த்தோம்னா ரெஃபரல் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு இப்போ ரீஹாபிலிட்டேஷன் டீம் பார்த்தோம்னா வெறும் டாக்டர்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணாம ஹோல் எல்லா கம்யூனிட்டி டீம்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த டிசபிலிட்டி பீப்புள் பர்சன் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது ஃபுல் இன்டகிரேஷன். ஸோ ஃபுல் இன்டகிரேஷன்னா ஸோ டிசபிலிட்டி பீப்புள் அவங்க தனியாக நீங்கள் இதில் இருங்க. ஸோ யாருக்குமே ஒரு லிங்க் ஆகாத மாதிரி செப்பரேட் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி ஸோ சொசைட்டியில் சோசியலைஸ் ஆகிற மாதிரி நம்ம இருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா கமிட்டட் அண்ட் வெல் ட்ரெயின் கம்யூனிட்டி. ஸோ மெயினாக பார்த்தோம்னா ட்ரைனிங் பீப்புள்ஸ் நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஸோ இந்த ஜெண்டருக்கு இந்த சேம் ஜெண்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆப்போசிட் ஜெண்டர்னாலும் அவங்க பேஷண்ட்டும் நம்ம கன்வீனியாக பேசி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டி ஃபோக்கஸும் ஒரே மாதிரி. ஸோ சேம் ஜெண்டர்கிட்ட நல்லா பேசி பழக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசி அறக்குறைய பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சேமாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அடுத்து ஸோ ஸ்ட்ரிக்ட் பேலன்ஸ் பிட்வீன் சோஷியல் சர்வீஸ் டெலிவரி என்வரன்மெண்ட் ஆஃப் people with disability and to rights of PWD person with disability are not denied. ஸோ வந்து ஸோ ஏதாவது டிசபிலிட்டி பீப்புள் ஏதாவது நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதை எதையும் வந்து சரி சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு அதை நம்ம ஏற்றுட்டு அவங்க என்ன ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேச வச்சுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அந்த மாதிரி பேச வச்சுக்கலாம். அது மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் மெயினாக எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஃபார் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு பார்த்தோம்னா ஸோ நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன், alcohol rehabilitation, physical rehabilitation, medical rehabilitation, vocational rehabilitation, vestibular rehabilitation, stroke rehabilitation. So இதுல இந்த vestibular stroke வந்து neurological rehabilitation கீழ தான் வரும். பட் இப்போ வந்து புதுசா வந்து ஒரு தனி ரீஹாபா வந்து ஓபன் பண்ணாங்க. ஸோ அதனால தனித்தனி மெத்தட்ஸ் தான் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூராலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ மெயினாக பார்த்தோம்னா கண்டிப்பாக நியூராலஜிக்கல் கண்டிஷன் இருக்க பேஷண்ட் பார்த்தோம்னா கண்டிப்பாக டிசபிலிட்டி பீப்புளாக மாறிடுவாங்க. ஸோ ஏன்னா வீக்னஸ் ஸ்ட்ரோக்லாம் வந்துன்னா ஒரு சைடு வந்து ஃபுல் ரெக்கவரி வராது. ஸோ ஹேண்ட் அப்பர்லையும் வந்து ஃபங்க்ஷன் வர லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ஹேண்டிகேப் டிசபிலிட்டி பீப்புள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஸோ நியூராலஜி இந்த அவங்களுக்குரிய மெயினாக செல்ஃப் டிபெண்ட்டாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஸோ இண்டிபெண்டா அவங்களால என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரீகேப் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ மெயினாக வந்து டிபெண்டா இல்லாமல் இண்டிபெண்டா தனியாக வந்து ஒரு வேலை ஸோ இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த நியூராலஜிக்கல் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நெகட்டிவ் தாட்டாக தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி வந்துடும்
ஸோ திருப்பி இந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரி டிசீஸ் திருப்பி ரெக்கரண்டாக வருமா